இப்போ நான் இந்த ஒரு சீக்ரெட் சீரம் யூஸ் பண்ணி தான் லாங்கர் க்ரோ பண்றேன். இப்போ நான் மட்டும் கிடையாது, நிறைய செலிபிரிட்டிஸும் இந்த ஒரு சீக்ரெட் சீரம் யூஸ் பண்ணி தான் லாங்கர் க்ரோ பண்றாங்க. உங்களுக்கு இந்த சீரமோட பையிங் லிங்க் வேணும்னு நினைச்சீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு ஜஸ்ட் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே உங்களுக்கு டிஎம் பண்றேன். இப்படிதான் ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய பிராண்ட் ரீச் பண்ணி ஒரு ரீலுக்கு 40,000 50,000 கொடுத்து இந்த மாதிரி உங்க ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ண சொன்னாங்க. பட் நான் எதுவுமே பண்ணல சார். நான் ஜெனியூனாவும் பர்ஃபெக்டாவும் இருக்கிற ஆளு. ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்க அப்படி இல்லைன்னு நினைக்கும் போது ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு ஜெனட்டிக்காவே நல்ல ஹேர் தான். நான் எந்த ஒரு ப்ராடக்ட்டை யூஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடில இருந்தே என்னோட ஹேர் பார்க்க நல்லா தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் அந்த ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ற ஒரு சில இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் ஜெனட்டிக்காவே நல்ல ஹேர் அண்ட் ஸ்கின் இருக்கலாம். அவங்க அதை அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தான் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனன்ட்டு நம்ம கிட்ட ஃபால்ஸ் மார்க்கெட் பண்ணுவாங்க. நீங்க போய் ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்கன்னு கமெண்ட்ல கேட்டீங்கன்னா அதை ஹேஷ்டேக் ஆடு போட்டலன்னு நம்ம கிட்ட நியாயம் வேற பேசுவானுங்க. ஸோ இப்போ நான் இதில் ஒரு ப்ராப்ளமாக என்ன பார்க்குறேன்னா, நான் ரீசெண்டாக ஒரு ஸ்கின் கேர் இன்ஃப்ளூயன்சரை பார்த்தேன். அவர் 3 to 4 டிஃப்ரெண்ட் சன்ஸ்கிரீன் பிராண்டுக்கு ப்ரோமோட் பண்ணியிருந்தாரு. அந்த 4 பிராண்டோட ரீல்லையுமே அவர் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு காமிச்சது ஒரே பிக்சர் தான். இப்போ அவர் ஆக்சுவலாக எந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா அவருக்கே தெரியாது. இப்போ இதில் இருந்து ஆஸ் எ இன்ஃப்ளூயன்சராக நான் என்னோட ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறதையும் பிளைண்டாக நம்பாதீங்க. டேக் தேர் வேர்ட்ஸ் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். அண்ட் உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல ஹேரோ ஸ்கின்னும் வேணும்னா எடுத்த உடனே ஏதோ ஒரு சீரம் மேலேயோ க்ரீம் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இது ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக பாருங்க. அப்படின்னா உங்க பிரைமரி திங்ஸ் டயட், ஹைட்ரேஷன், ஸ்லீப், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் உங்களோட நியூட்ரிஷன் எல்லாமே ஆன் பாயிண்ட் இருக்கான்னு பாருங்க. ஒன்ஸ் நீங்க இந்த பில்லர்ஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா கிரீமோ சீரமோ கரெக்டான ஃபார்முலேஷன்ல இருக்கிறத வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும்.